வணக்கம். புதிய விடியலுக்கு வரவேற்கிறோம். பல்வேறு செய்திகளை பார்க்க முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் சொர்க்கவாசல் திறப்பு. பக்தி முழக்கத்துடன் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சிறப்பு தரிசனம். ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடக்கம். ஆளுநர் உரையில் புதிய அறிவிப்புகள் வெளியாகலாம் என எதிர்பார்ப்பு. மார்கழி மாத ஏகாதசியையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள வைணவ திருத்தலங்களில் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் வைணவ திருத்தலங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியையொட்டி இன்று அதிகாலை 4:30 மணிக்கு பரமபத வாசல் எனப்படும் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. முன்னதாக பகல் 10 உற்சவம் கடந்த டிசம்பர் 27ஆம் தேதி தொடங்கியது. நாள்தோறும் நம்பெருமாள் ஒவ்வொரு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இன்று காலை நடைபெற்ற சொர்க்கவாசல் திறப்பில் ஏராளமான பக்தர்கள் பரமபத வாசல் வழியாக சென்று சுவாமி தரிசனம் செய்தனர். வைகுண்ட ஏகாதசியையொட்டி சுமார் 5000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். அதேபோல சென்னை திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் கோவிலிலும் இன்று அதிகாலையில் பரமபத வாசல் திறக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டவாறு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல தமிழ்நாட்டில் பல்வேறு வைணவ திருத்தலங்களிலும் வைகுண்ட ஏகாதசியையொட்டி அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டது. பரபரப்பான சூழலில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. குடியுரிமை திருத்தச் சட்டம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. தமிழகத்தில் 15வது சட்டப்பேரவையின் 8வது கூட்டத்தொடர் இன்று காலை 10 மணிக்கு தொடங்குகிறது. ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றுகிறார். ஆளுநரின் உரை நிகழ்வுக்கு பின் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என அலுவல் ஆய்வுக்குழு கூடி முடிவு செய்ய உள்ளது. இந்த கூட்டத்தொடரில் குடியுரிமை திருத்தச் சட்டம், நீட் தேர்வு விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் எழுப்ப திட்டமிட்டுள்ளன. தேசிய குடிமக்கள் பதிவேடு போன்ற எந்த திட்டத்தையும் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது எனவும் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்ற கோரியும் எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே திட்டவட்டமாக கூறியாச்சு, என்பிஆரினுடைய பணிகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து தொடங்கும் என்று முதலமைச்சரை தெரிவிச்சிருக்கிறார். ஸோ அதன் அடிப்படையில் அரசு சார்பாக இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாராளுமன்றத்தில் வாக்கும் அளிச்சிருக்கிறாங்க அதிமுக உடைய உறுப்பினர்கள். ஸோ அவர்கள் பின்வாங்குவார்கள் என்று எதிர்பார்ப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு. நீட் நுழைவுத் தேர்வில் விலக்கு கேட்டு உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு புதிய மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் குறித்து திமுக கேள்வி எழுப்ப வாய்ப்புள்ளது. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய விக்கெட்டான சூழ்நிலை என்று நான் காண்கிறேன். ஏனென்றால் இப்போ தான் இந்த ஒரு பிரச்சனை மேலே தான் இவ்வளோ பெரிய ஒரு பேக்லாஷ் அரசாங்கத்துக்கு, இல்லை என்றால் அதிமுகவுக்கு இவ்வளோ சீட்டு இழக்கக்கூடிய அந்த பிரச்சனை கூட வருகிறது. அப்போ இதையெல்லாம் பார்த்து கொண்டு தான் அரசாங்கம் ஒரு முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அவர்களுடைய கை கம்ப்ளீட்டாக கட்டி போட்ட ஒரு சூழ்நிலையில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு மனோரிங் எபிலிட்டி இருக்குன்ற அதை நாம் பார்க்க வேண்டும். சட்டசபை இதை தொடர அவங்க அதற்கேற்றாற் போல அவங்களுடைய அரசியல் ஒரு நிலப்பாடு இருக்கு இல்லையா, வெவ்வேறு பிரச்சனைகளில் அதனுக்கு ஏற்றாற் போல இந்த சட்டமன்றத்தை பயன்படுத்திக் கொள்வார்கள். அதுதான் அவங்களுடைய வியூகமாக இருக்கும். ஒன்று என்னென்ன தெரியுதுன்னா, இவங்க ஆளுங்கட்சி பாஜகவை விட்டு விலகுவார்கள், அதற்கு அவர்களுக்கு எதிராக போவார்கள் அப்படிங்கிற மாதிரியான அறிகுறிகள் இந்த தொடரில் வருவதற்கு வாய்ப்பில்லை. வெங்காய விலை உயர்வு மற்றும் உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் குறித்தும் காரசார விவாதங்கள் நடைபெறும் என தெரிகிறது. இதனால் கூட்டத்தொடரின் அனைத்து நாட்களுமே பரபரப்பாக இருக்க வாய்ப்புள்ளது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் ஸ்டாலின் மற்றும் ரமேஷ். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் சென்னையில் அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது.
இது தொடர்பாக வெளியிடப்பட்டிருக்கும் அறிவிப்பில் அக்கட்சியின் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு நடைபெறும் இந்நிகழ்வில் சட்டப்பேரவையில் எழுப்பப்பட உள்ள முக்கிய விவகாரங்கள் தொடர்பாக விவாதிக்கப்பட உள்ளன. இந்த ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கும் நிலையில் எதிர்க்கட்சியான திமுக எம்எல்ஏக்கள் கூட்டமும் நடைபெற உள்ளது. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்கின்றனர். தமிழகத்தில் 27 மாவட்டங்களில் உள்ள ஊராட்சி தலைவர், ஊராட்சி உறுப்பினர், ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் ஆகிய 4 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்கள் இன்று காலை 10 மணிக்கு பதவியேற்கின்றனர். கிராம ஊராட்சி தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஊராட்சி அலுவலகங்களில் பதவியேற்கின்றனர். ஒன்றிய கவுன்சிலர்கள் ஒன்றிய அலுவலகங்களிலும், மாவட்ட கவுன்சிலர்கள் ஆட்சியர் அலுவலகங்களிலும் பதவியேற்க உள்ளனர். மாவட்ட ஊராட்சி தலைவர், துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி ஒன்றிய தலைவர், துணைத் தலைவரை தேர்வு செய்வதற்கான மறைமுக தேர்தல்கள் வரும் 11ஆம் தேதி நடைபெறுகின்றன. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சித் தேர்தல் முடிந்து இன்று வெற்றி பெற்றவர்கள் பதவியேற்கும் நிலையில் இன்னும் சுவாரஸ்யங்கள் தொடருகின்றன. துப்புரவு பணியாளராக பணியாற்றிய நபர் அதே ஊராட்சியில் தலைவராக பதவியேற்கவிருப்பதும், தன்னை தோல்வியடைய செய்த வாக்காளர்களுக்கு நன்றி என பேனரும் மக்களிடையே ஆச்சரியங்களை ஏற்படுத்தியுள்ளன. தமிழகத்தில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு கடந்த மாதம் நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் இன்று பதவியேற்கின்றனர். உள்ளாட்சி தேர்தல் சாமானியருக்கும் மக்கள் சேவை செய்வதற்கான வாய்ப்பை வழங்கியுள்ளது. அவிநாசியை அடுத்த ராமநாதபுரம் ஊராட்சியைச் சேர்ந்தவர் காந்தி என்ற பழனிசாமி. இதே ஊராட்சியில் 23 ஆண்டுகளாக குடிநீர் விநியோகிப்பாளராகவும் துப்புரவு பணியாளராகவும் பணியாற்றி வந்தார். உள்ளாட்சி தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட காந்தியை மக்கள் 1308 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்துள்ளனர். மக்களின் ஆதரவு இருந்ததால் இந்த வெற்றி சாத்தியமாயிற்று என்கிறார் காந்தி. இதேபோல் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஊராட்சி உறுப்பினர் பதவியை கைப்பற்றியுள்ளார் 23 வயது இளம்பெண் சிந்துஜா. திருச்சி மாவட்டம் லால்குடி அருகேயுள்ள தாளக்குடி ஊராட்சியின் 2வது வார்டு பகுதியில் வசிப்பவர் சிந்துஜா. தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்த அவர் மக்களின் குறைகளை தீர்க்கும் வகையில் நேரடியாக களத்தில் இறங்கி வெற்றி பெற்றுள்ளார். உள்ளாட்சியில் சாமானியர்கள் சிலர் அதிகாரத்தை கைப்பற்றிய நிலையில் தோல்வியடைந்த சிலர் செய்த காரியம் பலரை ஆச்சரியத்திற்குள்ளாக்கியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட வேட்பாளர் காசி என்பவர் தோல்வியடைந்த நிலையில், என்னை தோல்வியடைய செய்த வாக்காளர்களுக்கு நன்றி எனவும், நான் உங்களை நம்பினேன், நீங்கள் இப்படி துரோகம் செய்வீர்கள் என கனவில் கூட நினைக்கவில்லை என தனது ஆதங்கத்தை போஸ்டர் அடித்து வெளிப்படுத்தியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே ஊராட்சி தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு தோல்வியுற்ற துரைகுணா தனது தேர்தல் செலவு விவரங்களை துண்டறிக்கைகளாக வெளியிட்டதோடு கரம்பக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் தகவல் பலகையிலும் போட்டியுள்ளார். மேலும் துண்டறிக்கையாக ஊராட்சி மக்களுக்கும் வழங்கியுள்ளார். போஸ்டர் ஒட்ட 100 ரூபாய்க்கு மைதா மாவு வாங்கியது, வாக்கு சேகரிப்பின் போது இருவருக்கு 10 ரூபாயில் வடை வாங்கி கொடுத்தது உள்ளிட்ட 18,481 ரூபாய்க்கான பட்டியலை துரைகுணா வெளியிட்டுள்ளார். உள்ளாட்சி தேர்தல் முன்விரோதம் காரணமாக சாயல்குடியில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி அடுத்துள்ள டிஎம் கோட்டை ஊராட்சியின் தலைவர் பதவிக்கு சோமு மற்றும் அன்பழகன் ஆகியோர் போட்டியிட்டனர். தேர்தல் முன்விரோதம் காரணமாக இரு தரப்பினருக்கும் இடையே பயங்கர ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடைபெற்றது. சேகர், கண்ணன், அன்பழகன், ஆறுமுகம், மாலையம்மாள் ஆகியோர் படுகாயமடைந்தனர். இவர்கள் அனைவரும் கமுதி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதேபோல சாயல்குடி அருகே வெற்றி பெற்ற திமுக வேட்பாளரை காணவில்லை என அவரது கணவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். டி கரிசக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த வாசுகி திமுக சார்பில் கடலாரி ஒன்றியத்துக்குட்பட்ட 18வது வார்டில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்நிலையில் வாசுகியை அதிமுகவினர் சிலர் கடத்தி சென்று விட்டதாக அவரது கணவர் முனியசாமி பாண்டியன் சாயல்குடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளார். முறைகேடு செய்து வெற்றி பெற்ற ஒன்றிய கவுன்சிலர் மற்றும் மாவட்ட கவுன்சிலர்கள் பதவியேற்க தடை கோரி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளிடம் திமுக முறையிட்டுள்ளது. ஊரக உள்ளாட்சித் தேர்தலில் வாக்கு எண்ணிக்கையின் போது முறைகேடு செய்து அதிமுகவினர் வெற்றி பெற்றுள்ளதாகவும், திருவண்ணாமலை, தருமபுரி, மன்னார்குடி, திருவள்ளூர், நாமக்கல், கரூர், சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் முறைகேடுகள் அதிக அளவில் நடைபெற்றதாகவும் திமுகவினர் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதுகுறித்து உயர்நீதிமன்ற நீதிபதி ஆதிகேசவலு இல்லத்திற்கு சென்று முறையிட்ட திமுகவினர்
வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்ட அதிமுகவினர் பதவியேற்க தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஊரக உள்ளாட்சி தேர்தல் தொடர்பான வழக்கை நீதிபதி சத்யநாராயணன் அமர்வு விசாரிப்பதால் அவரிடம் முறையிடுமாறு நீதிபதி ஆதிகேசவலு அறிவுறுத்தினார். இதையடுத்து நீதிபதி சத்யநாராயணனிடம் முறையிட்ட போது தலைமை நீதிபதி அனுமதித்தால் இதுகுறித்து விசாரிப்பதாகவும் அல்லது இன்று காலை தமது அமர்வில் முறையிடுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். ஊரக உள்ளாட்சி தேர்தலின் வாக்கு எண்ணிக்கை நேர்மையான முறையில் நடந்திருந்தால் திமுக 85 விழுக்காடு இடங்களை பெற்றிருக்கும் என கட்சியின் தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 5000 பேர் திமுகவில் இணையும் நிகழ்வு சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின், அமைப்பு செயலாளர் RS பாரதி, இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய ஸ்டாலின், வாக்கு எண்ணிக்கை தினத்தன்று திமுக 80 விழுக்காடு இடங்களில் முன்னிலை என தெரிந்ததும் ஆளும் கட்சியினர் வாக்கு எண்ணிக்கை முறையாக நடக்க விடாமல் செய்தனர் என குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளை உள்ளாட்சியிலும் பெற்றிருப்பதாக கூறிய ஸ்டாலின், இதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலிலும் திமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியில் அமரும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். உள்ளாட்சித் தேர்தலில் அனைத்து கட்சிகளும் தனித்து போட்டியிட வேண்டும் என்பதுதான் தன்னுடைய கருத்தாகவும் இருந்ததாக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி கூறியுள்ளார். கூட்டணி கட்சிகளின் ஆதரவு இல்லை என்றாலும் கூட பாஜக பல இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருந்த நிலையில் அமைச்சர் இவ்வாறு பதிலளித்துள்ளார். என்னை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி உள்ளாட்சி மன்ற தேர்தலில் தனித்து போட்டியிட்டு எங்களுடைய செல்வாக்கு காட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமாக இருந்தது. நாம் அப்படி போட்டிட்டு இருந்தாலும் கூட நிச்சயமாக இதை விட அதிகமான இடங்களில் நாங்கள் வெற்றி பெற்றிருப்போம். காரணம், அதிகமான இடங்களில் போட்டி போட்டிருப்போம். அது ரைட்டு, அதைத்தான் நானும் உள்ளாட்சியில் சொன்னேன். எல்லாரும் தனித்தனியாக நினைனா தான் யாருடைய பலம் யாருக்குன்னு தெரியும். திமுக அப்படி ஒரு முடிவு எடுக்கணும். யாரும் கூட்டணி சேரக்கூடாது. அதிமுக தனி. மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டாலும் ஏற்றுட்டு போகிறோம். அதை பற்றி ஒன்றுடைய சண்டை ஓட்டில் ஜெயிக்க முடியாது. இது மன்னர் காலம் கிடையாது. வாக்குச்சீட்டில் தான், வாக்காளர்கிட்ட தான் அந்த உரிமை இருக்குது. அதனால் எல்லா கட்சியும் தனிச்சு நிற்கட்டும். அதிமுக தனிச்சு நிற்கட்டும். யாருக்கு செல்வாக்குங்கிறது அந்த தேர்தலில் பார்க்கட்டும். தமிழக அரசு முதல் கட்டமாக மாநிலம் முழுவதும் 525 மின்சார பேருந்துகளை விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளது. இதனால் பயண கட்டணம், காற்று மாசு குறையும் என்று சொல்லப்பட்டாலும் முறையான வழித்தடங்களை அமைப்பது அவசியம் என்ற கருத்தும் நிலவுகிறது. தமிழகத்தில் மினி பேருந்துகள், ஏசி பேருந்துகள், படுக்கை வசதி கொண்ட பேருந்துகளை அரசு இயக்கி வருகிறது. இந்த வரிசையில் மின்சார பேருந்துகளை இயக்க தமிழக போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. எரிபொருள் சிக்கனத்திற்காகவும் சுற்றுச்சூழல் மாசை குறைக்கவும் மின்சார பேருந்துகளை இயக்க உள்ளனர். முதல் கட்டமாக சென்னையில் 125 பேருந்துகள், திருச்சி, கோவை மற்றும் மதுரையில் தலா 100 பேருந்துகள், ஈரோடு, திருப்பூர், சேலம், வேலூர் ஆகிய மாவட்டங்களில் தலா 25 பேருந்துகள் என மொத்தம் 525 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. நடைமுறைக்கு வரவுள்ள பேருந்துகளின் 2ஆம் கட்ட சோதனை ஓட்டம் சென்னை பாரிமுனை முதல் கோயம்பேடு வரையிலும் சிறுசேரி வழித்தடத்திலும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மின்சார பேருந்துகள் பயணம் செய்வதற்கு மிகவும் வசதியாக இருக்கும் என்கிறார் போக்குவரத்து தொழில்நுட்ப வல்லுநர் சுந்தர்ராஜ். பொல்யூஷன் மட்டுமில்ல, ஒரு நாய்ஸ் ரிடக்ஷனாக இருக்கும், வைப்ரேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எலக்ட்ரிக் பஸ்ஸஸில் பேசஞ்சர்ஸ் உட்காந்து போகும்போது அவங்களுடைய ஃபீல் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுள் இருக்கும், நல்லாயிருக்கும். ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஒரு லாங் டேர்ம் ட்ராவல்லாம் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தமிழக அரசு 1600 கோடியில் 2213 பேருந்துகள் வாங்க லண்டன் C40 நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த மின்சார பேருந்துகள் 2 மணி நேரம் சார்ஜ் செய்தால் 250 கிலோமீட்டர் இயக்கக்கூடியவை. பேருந்துகளில் GPS கருவி பொருத்தப்பட்டுள்ளது. வெப்பநிலையை தெரிந்து கொள்ளும் வசதியும் உள்ளது. இத்தனை வசதிகள் கொண்ட பேருந்துகளை முறையாக பராமரிக்க கூடுதல் வசதிகள் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருப்பதாக நுகர்வோர் அமைப்பினர் கூறுகின்றனர். 2030க்குள்ள இது நடைமுறைக்கு கொண்டு வர்றதுங்கிறது சாத்தியமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா மத்திய அரசு வந்து பல மாகாணங்களில் பலவிதமான ரோட் கண்டிஷனில் வச்சு இதை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ரோட் கண்டிஷனில் எப்படி வரும், எந்த மாதிரி வருங்கிறது தெரியலை. சோதனை ஓட்டம் முடிந்த பிறகு பல்வேறு கட்ட ஆய்வுகளுக்கு பின் 8 மாதத்தில் மின்சார பேருந்துகளை பயன்பாட்டிற்கு கொண்டுவர இருப்பதாக போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் செய்தியாளர் ராஜ்குமார்.
டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட 8 பதவிகளுக்கான குரூப் 4 தேர்வு கடந்த ஆண்டு செப்டம்பர் 1ஆம் தேதி நடைபெற்றது. அதன் முடிவுகள் நவம்பர் 12ஆம் தேதி வெளியிடப்பட்டன. 9398 காலி இடங்களுக்கு தேர்வு எழுதிய 16 லட்சம் பேரில் 12 லட்சம் பேர் தேர்ச்சி பெற்றதாக டிஎன்பிஎஸ்சி அறிவித்தது. இந்நிலையில் குரூப் 4 தேர்வில் முதல் 100 இடங்களை பிடித்தவர்கள் ஒரே மாவட்டத்தில் உள்ள 2 மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் என்பது தெரியவந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம், கீழக்கரை ஆகிய மையங்களில் தேர்வு எழுதியவர்கள் தரவரிசையில் முதல் 100 இடங்களில் உள்ளனர். எனவே குரூப் 4 தேர்வில் முறைகேடு நடந்துள்ளதாக தேர்வர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இதுகுறித்து டிஎன்பிஎஸ்சியிடம் கேட்டபோது ஆவணங்களை சரிபார்த்த பின்பு விளக்கம் அளிக்கப்படும் என தெரிவித்துள்ளது. நீட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்றுடன் முடிவடைகிறது. எம்பிபிஎஸ், பிடிஎஸ் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான தகுதிகாண் நுழைவுத் தேர்வு வரும் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு கடந்த டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி தொடங்கியது. விண்ணப்பங்களை சரிபார்ப்பதற்கான அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதியுடன் நிறைவடையும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று காலக்கெடு நீட்டிக்கப்பட்டது. அதன்படி நீட்டிக்கப்பட்ட அவகாசமும் இன்றுடன் முடிவடைகிறது. இதுவரை தமிழகத்திலிருந்து 1.5 லட்சம் பேரும் நாடு முழுவதும் இருந்து 16 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளனர். நீட் தேர்வு விலக்கு தொடர்பான சட்டப்பேரவை மசோதாக்களுக்கு மத்திய அரசின் ஒப்புதலை பெற முடியாததை மூடி மறைக்கவே தமிழக அரசு மீண்டும் உச்சநீதிமன்றத்தை நாடியுள்ளதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நீட் நுழைவுத் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க கோரி சட்டமன்றத்தில் கடந்த 2017ஆம் ஆண்டு 2 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதை குறிப்பிட்டுள்ளார். இந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் பெற முடியாத படுதோல்வியை திசை திருப்பவும், மாணவர்களுக்கு அதிமுக ஆட்சியில் செய்யப்பட்ட மாபெரும் மோசடியை மூடி மறைக்கவும் தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்திருப்பதாக ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காலம் கடந்து நினைவு பிறந்திருந்தாலும் இந்த வழக்கிலாவது முறைப்படி மூத்த வழக்கறிஞர்களை வைத்து வாதாட வேண்டும் என்று கூறியுள்ளார். நீட் தேர்வு தொடர்பாக ஏற்கனவே நிலுவையில் உள்ள வழக்குக்கும் வலு சேர்க்கும் வகையிலேயே மற்றொரு வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். நீட் விவகாரத்தில் மாணவர்களுக்கு பக்கபலமாக அரசு இருந்து வருகிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். வழக்கு நிலுவையில் இருந்தது. அதற்காக மீண்டும் நாம் அது வலு சேர்க்கின்ற வகையிலே வழக்கு தொடரப்பட்டிருக்கிறதே தவிர வழக்கு உச்சநீதிமன்றத்திலே நிலுவையிலே தான் இருந்திருக்கிறது. எங்களை பொறுத்தவரை மாணவரை ஏமாற்ற நிலை இல்லை. நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். மாணவருக்கு பக்கபலமாக இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறத்திலே நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாங்கள் அணுகுகிறோம். அதே நேரத்தில் மற்றபடி எல்லா வகையிலும் அவர்களுக்கு உதவி செய்கின்ற வகையிலே தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அகரம் அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாணவி ஒருவரின் பேச்சை கேட்டு சூர்யா கண்கலங்கியது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. எந்த தகுதியும் இல்லாத தன்னை நடிகனாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு கைமாறு செய்யவே மாணவர்களின் கல்விக்கு உதவி செய்து வருவதாக சூர்யா தெரிவித்துள்ளார். அகரம் அறக்கட்டளை சார்பில் வித்தியாசம்தான் அழகு, உலகம் பிறந்தது நமக்காக ஆகிய நூல்களின் வெளியீட்டு விழா சென்னை தியாகராய நகரில் நடைபெற்றது. இதில் அகரம் அறக்கட்டளை நிறுவனரும் நடிகருமான சூர்யா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் உரையாற்றிய மாணவி ஒருவர் தன் வாழ்வில் எதிர்கொண்ட துன்பங்கள் குறித்து மிகவும் உருக்கமாக பேசினார். அதை கேட்டு கண்கலங்கிய சூர்யா ஒரு கட்டத்தில் எழுந்து சென்று மாணவியை தேற்றினார். இப்போ நான் கால் பண்ண அம்மா அண்ணாலாம் வந்திருக்காங்கம்மா, எல்லாருமே இருக்காங்கம்மா, நான் எல்லாரும் முன்னாடி பேச போறேம்மா. என்னால் பார்க்க முடியாது, என்ன பாப்பா பண்றது? ஃபோன் பண்ணு பாப்பா, நான் லைன்ல இருக்கேன். ஃபோன் பண்ணு பாப்பா, நான் லைன்ல இருக்கேன். நீ பேசுறத விட எனக்கு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை. நான் அதை காதால கேட்டுக்கிறேன்னு இன்னைக்கு லைன்ல இருக்காங்க. இதை விட எங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட முடியும்? ஆண்டவனோட ஆசீர்வாதமா கல்விக்கு ஆணிவேரா எனக்கு கிடைச்ச அகரத்துக்கு நன்றி கூறி இனி பின்னர் உரையாற்றிய சூர்யா, படிக்கும் வயதில் நன்றாக படிக்காத காரணத்தால் பல சமயங்களில் கூச்சத்தோடு ஒதுங்கி இருந்ததாக தெரிவித்தார். வாழ்க்கையில் என்ன செய்வது என்று எண்ணிய நேரத்தில் நடிக்க வாய்ப்பு வந்ததாகவும் எந்த தகுதியும் இல்லாமல் நடிகனானதாகவும் கூறினார். தன்னை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு உதவுவதற்காகவே அகரம் அறக்கட்டளை தொடங்கியதாக சூர்யா தெரிவித்தார். திடீர்னு நடிகருக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தகுதியும் இல்லாத ஒருத்தனை, எந்த தகுதியுமே இல்லாத ஒருத்தனை
நீங்கள் நடிகனை ஆக்குனீங்க, நீங்கள் சூர்யாவா பார்த்தீங்க, எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்தீங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 3000க்கு மேலே 2500 அரசு பள்ளிகள் இருக்கிற மாணவர்களோட வாழ்க்கையை வந்து கொஞ்சம் எங்களால் வந்து கொஞ்சம் புரட்டி போட முடிஞ்சது. நிறையா தம்பி தங்கைகளோட வாழ்க்கையை வந்து தொட முடிஞ்சது, அதில் மாற்றத்தை காண முடிஞ்சது. அப்படின்னா இதுதான் வந்து அகரமோட பயணம். அடுத்த கட்டமாக 100 அரசு பள்ளிகளின் மேம்பாட்டிற்கு உதவ திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்காக இணை என்ற திட்டத்தை தொடங்க உள்ளதாகவும் சூர்யா தெரிவித்தார்.